நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம், நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்ற அந்த வேறுபாடு, ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற வேறுபாடுலாம் சுத்தமா கிடையாது. உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆனாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வரவங்க கிட்ட நீ என்ன ஜாதி, என்ன மதம், உன் ஜாதகம் என்ன, பிறந்த டைம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க போகிறதில்ல இல்லைங்களா? நாம தான் மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் அப்படியே பேசி அப்படியே பிரித்து பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம். ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியாவது நம்ம ரத்தத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு சொல்லி. இந்த உலகத்திலேயே இரத்தம் என்று சொன்னவுடன் ஞாபகத்தில் வருகிறவர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் வாழ்வதற்காக பிறந்தோம், ஆனால் அவர் மாத்திரம்தான் தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமிக்கு கொடுக்கும்படி வந்தார். அவர் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அவர் இரத்தத்தில் மதமும் அல்ல, கிறிஸ்தவமும் அல்ல. எல்லா ஜனங்களையும் தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்படிதான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். நீங்கள் அவரை தகப்பனாய்